கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த சிவலிங்க கவசம் நீங்க என் கழுத்துல இருக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன். ஆனதுக்கு அப்புறம் இப்படி சொன்னீங்கன்னா நீங்க மாறிட்டீங்கன்னு தானே அர்த்தம். அம்மா, இந்த பேச்சை இப்படியே விட்டுரு. சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி உங்க குணத்தை மாத்திக்கிறது உங்க கொள்கைக்கு அழகா தெரியுதா? அவ்வளோ பேர் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லவுமா. அவங்க கடவுளோட அருளுக்காக அங்க உட்கார்ந்துருக்கல, கடவுள் பேரை சொல்லி காசுக்காக உட்கார்ந்துருக்காங்க. அவங்க பிச்சை எடுக்கிற தொழில் செய்யறதே இந்த கோயில் வாசப்படியில தான். 10 நிமிஷம் கோயிலுக்கு வரதுனால உனக்கு அருள் கிடைக்கும்னா நாள் பூரா அங்கேயே இருக்காங்களே, இவங்களுக்கு ஏன் கிடைக்கல? அத்தை வரேம்மா. என்னம்மா? வாங்க அத்தை, கோயிலுக்கு போயிட்டு இல்லம்மா, நான் நாராயண் கோயில் போன்னு நேத்தே உன்ட்ட சொன்னேனே. இதோ சங்கர் வந்துட்டான், அவன் கூட்டிட்டு போவான். ஏய் உமா கூட்டிட்டு போடா. என்னால அதெல்லாம் முடியாதுமா. என்னது? என்னப்பா இப்படி சொல்லிட்ட? புதுசா கல்யாணம் ஆனவங்க கோயிலுக்கு சேர்ந்து போறதான முறை சம்பிரதாயம் எல்லாம். அது புருஷ முட்டை 2 பேரும் சேர்ந்து தானே போகணும். அதனால உமாவை கூட்டிட்டு நீ கோயிலுக்கு போயிட்டு வா. மாமா, கோயிலுக்கு தனியா போக எனக்கு வழி தெரியாது. ஒரு தடவை காமிச்சிட்டாருன்னா நானே போயிடுவேன். அப்புறம் என்னப்பா, இன்னைக்கு மட்டும் தானே உமா உன்னை கோயிலுக்கு கூப்பிடுறா. போயிட்டு வாங்க, போங்க. அம்மா, என் நிலைமை புரியாம பேசுறீங்க. பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏய், யார் என்ன நினைக்கிறது? உன் பொண்டாட்டி நீ கூட்டிட்டு போற, அதனால பாக்குறவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. கூட்டிட்டு போ. பொண்டாட்டிக்கு பயந்து நானும் கோயிலுக்கு வந்துட்டு தான் நினைப்பாங்களே தவிர சந்தோஷப்பட மாட்டாங்கம்மா. ஏண்டா, என்ன கூட எத்தனையோ வாட்டி கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்க, யார் என்ன சொன்னாங்க? மா, நீங்க என் அம்மாமா. என்னப்பா சங்கர், எம்ஜிஆர் படமே பார்த்ததியா? தாய்க்கு பின் தாரம்னா அவரே சொல்லியிருக்காருப்பா. ஏங்க, நான் உங்க மனைவின்னு கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஊர் உலகத்துக்கு தெரிய வேண்டாமா? டேய், உமா இவ்ளோ தூரம் ஆசைப்படுறாள, ஏண்டா முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. நேத்து அவ்வளவு தூரம் சொன்னேன், சரி கூட்டு போறேன்னு சொன்னேன்ல, இப்ப என்னாச்சு உனக்கு? கூட்டிட்டு போ. என்னப்பா சங்கர், கோயிலுக்கு தானே கூப்பிடுற, இதுக்கு போய் பிடிப்பிக்கு பண்ற? சினிமா பீச்சுக்கு நீ கூப்பிட்டா கூட அவ வரமாட்டா. அவளுக்கு பிடிச்சது கோயில், குளம், பூஜை. அவளுக்கு பிடிச்சமான இந்த காரியத்தை கூட நீ உதவி செய்யக்கூடாதா? நீ எப்பவுமே அதை தடுக்காதவன் தானே. இப்போ உமா விஷயத்துல மட்டும் நீ அதை தடுக்கிற? போப்பா, கூட்டிட்டு போப்பா. சரி வா. போயிட்டு வரேன். வரேன் மாமா. கமலா, கமலா. ஏய், என்ன கமலா கமலா நீ ஏலம் போட்டுக்கிட்டே வர? ஆமா, அவ பெரிய கமலா பழம், அதான் ஏலம் போட்டுக்கிட்டு வரேன். எங்கம்மா கமலா? வர வர உனக்கு வாய் கொழுப்பு நீண்டு தாண்டி போச்சு. கண்டவங்க எல்லாம் வாயாடின்னு சொல்றதே கரெக்டா தான் இருக்கு. ஐயோ, என்னம்மா கமலா எங்கன்னு சொல்லுங்க. எங்கடி இருப்பா? உள்ளதா இருப்பா, போய் பாரு. ஆமா, ஏன் இப்ப அவளை தேடுற? ஐயோ, என் ஃப்ரெண்டு கிட்ட அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன், அதை போய் வாங்கிட்டு வரணும். தனியா போறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதான் அவளை கூட்டிட்டு போலான்னு. நீங்க தானே சொன்னீங்க வயசு பொண்ணுங்க தனியா போக கூடாதுன்னு, அதான். அடடடடடா, அம்மா பேச்ச அப்படியே காப்பாத்துறவங்க நீங்க. போ, போய் பின்னாடி துணி துவைக்கிற போய் பாரு, போ. ஹேய், கமலா, வெளியே போன அப்பவே சொன்னல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் என் தலை எழுத்து. உன் துணியெல்லாம் துவைச்சு போடணும்னு. துணியா இது? எவ்வளவு அழுக்கு. ஏய், சி, போதும் உன் ஆட்டோலாம். வா, கிளம்பு சீக்கிரம். எங்க? ஏய், என்னடி விளையாடுறியா? அந்த ஆள் அங்க காத்துக்கிட்டு இருப்பா. எந்த ஆளுடி? சரியா போச்சு போ. நேத்து மூக்கு பிடிக்க இளநீ குடிச்சல, மறந்துட்டியா? இளநீர் கடைக்கு காசு கொடுத்தா மாதிரி சொல்லிட்டு இருக்க, போய் காசு கொடுக்கணும்ல. ஓ, அந்த ஆளை பாக்கணுமா? ஏண்டி, 20 ரூபாய் காசு, அதுக்காகவா அந்த ஆள் வந்து காத்துட்டு இருக்க போறான்? சரியான லூசா இருக்க நீ. நான் வரல, நீ போ. என்னடி இப்படி பேசுற? ரொம்ப நல்லாதான் பேசுற. நீயும் நியாயமும். அவன் வரானோ இல்லையோ, பணத்தையாவது கடைக்காரனுக்கு கொடுத்துட்டு வரலாம்ல. அவன் எப்ப வரானோ அப்ப வந்து வாங்கிக்கிட்டோம். நான் வரலடி, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்றல, போ. ஹேய் லூசா, நீ இப்ப வந்து இப்படி சொல்லிட்டு இருக்க? என்னங்க சண்டை?
என்ன எதுக்காக வர மாட்டேன் பேசிட்டு இருக்கீங்க? இல்லனா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அசைன்மெண்ட் வாங்கணும், துணைக்கு வாடின்னு கூப்பிட்டா ரொம்ப பிகு பண்றா. ஏன் கமலா, துணைக்கு தானே கூப்பிட்டா போயிட்டு வர வேண்டியதானே? என்ன கமலா போயேன்? இல்லனா அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூப்பிடல. பின்ன வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும்னு கூப்பிடுறா. கடனா? என்ன கடனை? சரி, கடன் வாங்குறது எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல? அண்ணே, நாங்க உங்க தங்கச்சிங்க அண்ணே. அந்த பழக்கம் எங்களுக்கு கிடையாது. எல்லாம் இவளால வந்தது. என்ன கமலா, என்ன சொல்ற? அண்ணே அது வந்து அண்ணா, அவ சொல்ல மாட்டா, நான் சொல்றேன். சொல்லு. பணத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? கையில இருக்க பணத்தை தொலைச்சிட்டு வந்து இப்ப கடன்காரியா வந்து நிக்கிறீங்க. அந்த எல்லை கடை எங்க இருக்கு? அதானா அந்த இளநீர்ல விப்பாங்கல்ல, அந்த உனக்கு போட்டேன்னு வையா. கிண்டலுக்குலாம் உனக்கு குறைச்சல் இல்லை. எங்க இருக்காது? அந்த மளிகை கடை பக்கத்துல இருக்குண்ணா. சரி, நீங்களா அங்க போவேனா? நான் போய் என்னன்னு பாத்துக்கிறேன். இந்த திமிருக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. மூச்சம் பாரு. அண்ணேமா அண்ணன்கிட்ட ஏண்டி என்ன மாட்டிவிட்ட? ஏய், வாடின்னு சொன்னல, வந்திருக்க வேண்டியதானே. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அசைன்மெண்ட் வாங்கணும் தானே அண்ணன் கிட்ட சொல்லியிருந்தேன். அண்ணனும் ஓகே சொல்லிட்டார்ல, பேசாம வந்திருக்க வேண்டியதானே. எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொல்ல வச்சது யாரு? நீதானே. பழி என்னமோ என் மேல தூக்கி போற. ஆமா, பெரிய அரிச்சந்திர பொண்டாட்டி வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும்னு கூப்பிட்ட உடனே வரணுமா? ஹேய், வெளியே சுத்துறதுக்கு உனக்கு இது ஒரு சாக்கு. என்னங்க சத்தம்? போடி வாடி, உன்னை வச்சுக்கிறவா. போ, சரிதான் போடி. இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு கார் ஓட்டிட்டு போயிருக்கீங்களா? ஏன் கேக்குற? இல்ல, அத்தை என் கூட கோயிலுக்கு போக சொன்னதுக்கு வரமாட்டேன்னு சொன்னீங்க. அம்மா கூட தான் போய் பழக்கம். அப்போ தனியா கோயிலுக்கு கார் ஓட்டிட்டு போனதே இல்லையா? கிடையாது. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க. இங்க கோயில் பக்கம் நிறுத்த மாட்டேனே. அப்போ வெளியூர்ல ஏதாவது சிதம்பரத்துல நிறுத்திருக்கீங்களோ? ஓ, நானா நிறுத்தல. பின்ன நீ நிறுத்த வச்ச. நானா? ஆமா, நானா உங்களை நிறுத்த சொன்னேன்? அங்க டிராபிக் ஜாம் ஆச்சு, அதனால நிறுத்தினேன். அதனாலதான் உங்களை டிராபிக் ஜாம்னு மாரியம்மா பேர் வச்சாளா? சரி, கோயில் வாசல்ல பூஜை, டிராபிக் ஜாம் ஆச்சு. அடுத்த நாள் ஏன் வந்தீங்க? அதுக்கு அடுத்த நாளும் ஏன் வந்தீங்க? பதில் சொல்லுங்க, ஏன் வந்தீங்க? உனக்காகத்தான். எனக்காக? எனக்காகனா கோயில் வாசப்படியிலே கார் நிறுத்திடுவீங்களா? இப்ப மட்டும் கோயில் வாசல்ல எனக்காக கார் நிறுத்த கஷ்டமா இருக்கு. அது ஏன்? ஆசை குறைஞ்சு போச்சோ? யார் சொன்னது? நானா சொல்லல, நீங்க தான் சொல்ல வைக்கிறீங்க. நான் எப்பவும் சொல்ல மாட்டேன். மனுஷங்களுக்கு குணம் எப்பவுமே ஒரு மாதிரி தான் இருக்கணும், மாறக்கூடாது. நான் மாறல. மாறிட்டீங்க. எப்படி சொல்ற? இந்த சிவலிங்க கவசம் எப்போ என் நெஞ்சில தான் இருந்தது. 4 பேருக்கு தெரியும்படியா எப்போ என் கழுத்துல தான் தொங்கும். நீங்க முதல்ல என்ன பார்க்க வந்தப்பவும் இது என் கழுத்துல தான் இருந்தது. அப்போ இந்த சிவலிங்கம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? இல்ல. எப்படி படும்? உங்க கண்ணெல்லாம் என் முகத்துல தானே இருந்துச்சு. அதுக்காக இப்ப என்ன செய்ய சொல்ற? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த சிவலிங்க கவசம் நீங்க என் கழுத்துல இருக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன். ஆனதுக்கு அப்புறம் இப்படி சொன்னீங்கன்னா நீங்க மாறிட்டீங்கன்னு தானே அர்த்தம். அம்மா, இந்த பேச்சை இப்படியே விட்டுரு. சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாதிரி உங்க குணத்தை மாத்திக்கிறது உங்க கொள்கைக்கு அழகா தெரியுதா? நான் அப்படி இல்லைன்னு எத்தனை முறை சொல்றது?
நான் அப்படிப்பட்டவனா இருந்திருந்தா உன்னை கூட்டிட்டு கோயிலுக்கு வந்திருப்பேனா? அடுத்தவங்க விருப்பத்தை ஒரு காலம் நான் தடை செய்ய மாட்டேன். ஆனா ராத்திரியில தனி அறையில மட்டும் உங்க கொள்கை என்கிட்ட உறுதிப்படும். ஏன் விருப்பத்துக்கு தடையா இருப்பீங்க, அப்படித்தானே? அது வேற இது வேற. எப்படி? ஷட பைசே, கொஞ்சம் பேசாம இருக்கியா? அம்மா சீக்கிரம் வரணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதுக்காக சாமியை கும்பிட்டுட்டு கும்பிடாம வர முடியுமா? பிரார்த்தனை தியானம்னு எவ்வளவோ இருக்கு. எதுவா இருந்தாலும் சீக்கிரம் முடிச்சிட்டு வா. அது வரைக்கும் நீங்க இங்க தனியாவா நிக்க போறீங்க? ஆமா. சரி, நீ எப்போ வருவ? கடவுளை பூஜைக்கு மணிக்கணக்கு ஏதுங்க. கண்ணை மூடிட்டா இறைவன் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம், நேரம் போறதே தெரியாது. சில சமயம் கடவுள் சீக்கிரமா போன்னு சொல்லலாம். அப்படி சொன்னாருன்னா நான் சீக்கிரம் வந்துடுறேன். மனுஷங்கிட்டயே நீ முகம் கொடுத்து சரியா பேச மாட்டேன், உன் ஆண்டவங்கிட்ட மணிக்கணக்கா பேசுவேன்னு சொல்ற. சிரிப்பு தான் வருது உமா. அன்னை அபிராமி சிரிக்கும் போது பாக்கணுமே, அகிலமே தெரியும். யாரு? உன் அத்தை அபிராமியா? நான் அவங்கள சொல்லல, அங்கால பரமேஸ்வரி அபிராமிய சொன்னேன். அவங்க சிரிச்சா உனக்கு சந்தோஷம், மனுஷங்க சிரிச்சா எனக்கு சந்தோஷம். சரி, பேசினது போதும், டைம் ஆச்சு, சீக்கிரம் போயிட்டு வா. உமா போவுமா. நீங்களும் வாங்க. எங்க? கோயிலுக்கு தான். நான் நிக்கிறதே நீ சொல்ற கோயில் வாசல்ல தானே? வாங்க, உள்ள வாங்க. போதும், யாராவது பார்த்தாங்கன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை நினைச்சுக்க போறாங்க. போயிட்டு வா. நான் ஒண்ணு சாமி கும்பிட உங்களை கூப்பிடல. இந்த கோயில்ல கடவுள் மட்டும் இல்ல, கடவுளோட தூதுவர்களும் இருக்காங்க. நான் கடவுளை பாக்குறேன், நீங்க தூதுவர்களை பாருங்க. என்ன சொல்ற? கோயிலை சுத்தி சின்ன சின்ன சிலைகள் சிற்பங்கள்னு நிறைய இருக்கு. அவங்கெல்லாம் கடவுளோட வழிபாடுகள். நான் கடவுளை பார்க்க போறேன், நீங்க சிற்பங்கள் எல்லாம் பாருங்க. இந்த பார்மா, அஜந்தா, எல்லோரா, மகாபலிபுரம் எல்லாம் எனக்கும் தெரியுமா. கலைகளை ரசிக்கிறவன் தானா. கலைகளுக்கு கடவுள் போர்வை போத்தக்கூடாது. சீக்கிரம் போயிட்டு வா, இப்பே டைம் ஆச்சு. விலை கொடுத்து வாங்க முடியாதது ஈசனோட அருள். ஈ என்றால் கொடுப்பவன், ஈசன். நீங்க கொடுப்பதை வேண்டாங்கிறீங்க. அங்க பாரு, அவ்வளோ பேர் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லவுமா. அவங்க கடவுளோட அருளுக்காக அங்க உட்கார்ந்துருக்கல, கடவுள் பேரை சொல்லி காசுக்காக உட்கார்ந்துருக்காங்க. அவங்க பிச்சை எடுக்கிற தொழில் செய்யறதே இந்த கோயில் வாசப்படியில தான். 10 நிமிஷம் கோயிலுக்கு வரதுனால உனக்கு அருள் கிடைக்கும்னா, நாள் பூரா அங்கேயே இருக்காங்களே, இவங்களுக்கு ஏன் கிடைக்கல? அது அவங்க செஞ்ச பாவம். பாவத்தை கடவுள் மன்னிக்க மாட்டாரா? பாவங்களை மன்னிப்பவர் அந்த கடவுள் தாங்க. அது அவங்கவங்க செஞ்ச பாவத்தை பொறுத்து இருக்கு. நல்லா பேச கத்துக்கிட்ட உமா. சரி, டைம் ஆச்சு, சீக்கிரம் போயிட்டு வா. என்ன இது? சித்ராவோட கார் போல இருக்கு. சித்ராவும் வந்திருக்காளோ? ஐயா, யாரை தேடுறாரு? இந்த காரில் வந்த அம்மாவியா? அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க ஐயா. அவங்க வரும்போதெல்லாம் நான் தான் இந்த காரை பார்த்துப்பேன். போகும்போது எனக்கு 10 ரூபா கொடுப்பாங்க ஐயா. ஐயா, நீங்கள் டாக்டர் தானே? என்ன பெரியவரே, என்ன உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும் ஐயா. எல்லாம்னா? சாதனைகளை பற்றி தெரியும். பத்திரிக்கையில் நான் படிச்சிருக்கேன். சின்ன வயசு பெரிய சாதனை யாருக்கு வரும்? நீங்கள் அம்மா கூட வந்தீங்க, அவங்க மட்டும் கோயிலுக்கு போகிறத பார்த்தேன். நீங்கள் போகலையா? பிடிக்கல. ஏங்கய்யா? கோயிலுக்கு போறவங்க எல்லாருமே பக்தியோடு தான் போறாங்களா? உங்க கூட வந்த அம்மா பக்தி இருக்கிறதுனால தானே கோயிலுக்கு போறாங்க. நீங்க துணைக்கு போகலாம் இல்லையா? மனசுல நெருடல் இல்லாதவங்க எல்லாருமே போகலாம் ஐயா. சாமி கும்பிடத்தான் போகணுமா? உள்ள போனாக்கா அமைதி தன்னால வரையா. என்கிட்ட பேசுற நேரத்துல
அங்க போய் உட்கார்ந்தாலாவது 4 காசு போடுவாங்க. போய் உட்காருங்க. ஏன் நீங்க போட மாட்டீங்களா? கேட்டிருந்தா அப்பவே போட்டிருப்பேன். கேட்டு போடுறது பிச்சை, நீங்களா கொடுத்தா தர்மம். யாக்கேனாலும் பேசுறேன்? விவரத்தோட பேசுறேன்னு சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும். உங்களை பத்தி படிச்சிருக்கேன். ஒரு பிச்சைக்காரன் கேட்கிறேன்னு கோபப்படாதீங்க. நல்லது கெட்டது எது நடந்தாலும் அதுக்கெல்லாம் காரணம் அந்த ஈசன் தான். ஈசனே பிச்சை எடுத்தாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீயும் இவ்வளவு பக்தியா பேசுற, ஆனா நீயும் பிச்சை தானே எடுக்கிற? அந்த ஈசனே பிச்சை எடுத்தவர் தான். அந்த கதை உங்களுக்கு தெரியாது. நீங்க பெரிய விஞ்ஞானி. அதையும் மீறி இந்த சாதாரண பிச்சைக்காரங்கிட்ட மனங்கோணாம நேருக்கு நேர் நின்று பேசுறீங்களே, அது உங்க பெருந்தன்மை. அந்த பெருந்தன்மையை கொடுத்தவர் அந்த பெருந்தகை ஈசன் தான். எல்லாமே அவர் கொடுத்தது தானா? நான் எதுவுமே செய்யலையா? நம்மளை ஆட்டி விப்பது அவன்தான்னு சொன்னேன். பேப்பர்ல படிச்சேன். இந்த உலகத்துல எல்லா மனுஷன்களும் நல்லவனா மாறிட்டா நீங்களே கடவுளோட பல்லாக்க சுமப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல கருத்தியா, ஆனா நடைமுறைக்கு சாத்தியமாகாத கருத்து. என்னடா பிச்சைக்காரன் இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் சொல்றது அத்தனையும் உண்மை. காலட்சேபத்தில் நான் கேட்கும்போது அவர் போட்ட பிச்சை. எல்லாருமே நல்லவங்களா மாறிட்டா அப்புறம் நல்லது சொல்றதுக்கு யார் இருப்பாங்க? நல்லதை கேட்கறதுக்கு ஆள் வேண்டாமா? யாருக்கும் மூல அதிர்ச்சியே இல்லைன்னா நீங்க யாருக்கு மருத்துவம் பார்ப்பீங்க? வாழ்க்கையில இன்பம் துன்பம், கஷ்டம் நஷ்டம், நல்லது கெட்டது இருந்தால்தான் அந்த கடவுளையே நம்ம நினைக்க முடியும். இயற்கை மாறுபடுவது போல அதோடு சேர்ந்து மனுஷனும் மாறினாத்தான் அதோட சுவாரஸ்யம் என்னன்னு தெரியும். இந்த பக்கம் ஒரு திராட்சை கொடி, அந்த பக்கம் ஒரு திராட்சை கொடி. இந்த திராட்சை கொடி தித்திக்கும், அந்த திராட்சை கொடி புளிக்கும். அதுக்காக ரெண்டுக்குமே பேர் பொதுதான், அது திராட்சை கொடி தான். அப்படிதான் சார் மனுஷங்களும். முடிஞ்சா இயற்கைய மாத்தி பாருங்க, அப்புறம் மனுஷங்கிட்ட போங்க. நான் ஏன் சொல்றேன்னா, இதையெல்லாம் படைச்சு நம்மளை வேடிக்கை பார்க்கிறார் அந்த நடராஜ பெருமாள். எல்லாமே அவர் மனசுப்படி தான் நடக்கும். அவர் ஆட்டி வைக்கிறார், நாம ஆடுறோம். அவ்வளவுதான் சார். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அறிவாய் மனிதா உன் ஆணவம் பெரிதா.